அண்ணா உங்கள் பேர் என்ன? மேகவர்ணம். மேகவர்ணம். எந்த ஊர்ண்ணே இது? இது அரசடி வண்டல். அரசடி வண்டல் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணி போகிறத பார்த்தேன். ரொம்ப அருமையான காட்சி. இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய அந்த ஊரில் இருக்குது பார்த்தேன். ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் 2 ஒன்றா இருந்தீங்க. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் நம்மளுக்கு கல் இருக்கிறாரு. கல்ல இருக்கிறாப்லையா? எந்த ஊருக்கார் அவர்? இது கல்கத்தா. கல்கத்தாலாம் வந்துருக்காப்புல. பரவாயில்ல, அவ்வளோ இங்கே வந்திருக்காங்க. சரிண்ணே, இப்போ இவங்களுடைய வேலைகள்லாம் எப்படிண்ணே? வேலைகள்லாம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்குறாங்க. ஏதாவது தொந்தரவு உங்களுக்கு எதாவது இருக்கா? நம்ம சைட்டில் இல்லை. உங்கள் தரம் தொந்தரவு கிடையாது. இல்லை. இப்போ நம்ம ஆளுக்கு வேலைக்கு வரா, உள்ளூர் வந்து ஆளுக்கு வேலைக்கு வராங்க. ஒழுங்கான வேலை பார்க்குறாங்க இல்லையில. நம்ம ஆளுக்கு வைக்க மாட்டாங்க. நல்லாவும் நம்ம வச்சுக்கிட்டா ஒழுங்கா இருக்கான். நம்ம ஆளுகளுக்கு கொடுக்கலாம், கூட 10 ரூபா கொடுக்கலாம். ஆனா நம்ம ஆளு ஒழுங்கா வேலை பார்க்கறாள். பாதியில போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு போயிடுவான். கண்டிப்பா தொழில் கட்டு போயிடும். தொழில் பாதிக்கும். நம்பி செய்ய முடியாது. நிறைய மணி கூட்டிட்டு இருப்பான். இந்த சாப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு காசு அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் சரக்கு அடிச்சுட்டு போயிடுவான். வேலை கட்டுறாங்க. இவன் அப்படி இல்லை, வர்றான். எவ்வளோ நாள் வேலை தங்கி வைப்பாங்க? இவன் மட்டும் 2 வருஷமா இருக்கான். 2 வருஷமா இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும்? குடும்பத்தோட இருக்காங்களா? குடும்பத்தோட இருக்காங்க. சாப்பாடு நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா, சமைச்சுக்குவாங்க? எல்லாமே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. காசு சேலரி பேசியிருக்கோம், இவ்வளவுன்னு, கல்லுக்கு இவ்வளவுன்னு. அதுலயே எடுத்து அவங்க சமைச்சு சாப்பாடு சமைச்சு எல்லாம் அவங்களுக்கு சேர்ந்தது. எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்தது. வேலை இல்லாத போது வர்றான். இப்போ நம்மளுக்கு இவன் தோட்டத்து வேலை பார்க்குறான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கண்ணே? இப்போ நம்மகிட்ட 3 குடும்பம் இருந்துச்சு. 2 குடும்பம் வருஷம் ஒருத்தா இருக்கு. ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ கல்லு எந்த மாசம் ஆரம்பிச்சு எந்த மாசம் முடியும்? தையில் ஆரம்பிச்சிடும். இவன் வந்து எப்போ வரைக்கும் தான் அப்போ இருப்பான். சரி, அவனுக்கு அறுக்க சேலரி. சரி, நம்ம பேச நீங்க ஆரம்பிக்க எந்த மாசம்? தையல் இவனுக்கு வந்து கணக்கு கிடையாது. தையில இப்போ எப்போவே ஆரம்பிச்சாலும் நம்ம எப்போ வரைக்கும் தான் அறுப்பான். மழை பெஞ்சிட்டா அந்த இப்படி தோட்டத்து வேலையும் பார்ப்பான். அந்த இப்படி வந்து இது வசூல் அவனுக்கு சாப்பிட்டுக்குருவான். வெஞ்சனத்தை கொண்டுட்டு போய்க்குருவான். அதனால ஒன்றும் இல்லை. அப்ப உள்ளூர் காலுங்க வந்து சரியா மழையா வராதனால நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம ஆளுக்கு ஒழுங்கா இருந்தா கூட 100 ரூபா கொடுக்கலாம். கண்டிப்பா நம்ம ஆளு வர ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான். வருவான், அன்னைக்கு வருவான், நாளைக்கு எடுத்துக்கிறான், குறையில கடந்து போயிடும். வர்றான். ஆனா நம்ம உள்ளூர் ஆளுங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் உறுதியா. கண்டிப்பா அந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிறான்ல. இல்ல மாளுக்கு காசு ஒழுங்கா கொடுக்கறவனுக்கு ஒழுங்கா வேலை செய்யறான்ல. ஆமா. பேரு அருண் பால். அருண் பால். தமிழ் தெரியுமா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம். ஹிந்தி. வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. கல்யாணம் முடிஞ்சா? கல்யாணம் முடிஞ்சா. கல்யாணம் மேரேஜ்? பிள்ளைங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு. லடுக்கா. சரி. மீன்லாம் விக்கிறதுக்கா சாப்பிடுறதுக்கா? மீன் விக்க சாப்பிடுறதுக்கா. ஓனர் எப்படி? ஓனர் நல்லவரா? நல்லவரு. நல்லா பாத்துக்கிறாரு. நீங்களும் நல்லா பாத்துக்கணும் அவரை. பாத்துக்கணும். விசுவாசமா இருக்கணும். நிறைய பேர் தவறா சொல்றாங்க. இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களை நம்பி வேலையை கொடுத்துக்கிறாரு. நல்லபடியா பாருங்க. நல்ல